ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரோ கவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேஎஃப்சி ஸ்டைல்லே இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 kg சிக்கனு இந்த மாதிரி சைஸில் வெட்டி வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் இது. இதில் வந்து நம்ம 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் கொஞ்சம் காரமாக கொடுக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். கொஞ்சமாக உப்புத்தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு. 1 ஸ்பூன் சோயா சாஸ் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தான் நல்லா கிறிஸ்பியான லேயர் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட் ஆனது எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான கரெக்டான பதத்தில் காயும் போது போடுங்க. இல்லைன்னா மேலே இருக்க லேயர் வந்து டக்குன்னு கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக நல்லா கிறிஸ்பியான லேயர் கிடைக்கும். உள்ளே ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, வெளியில் உள்ளே ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு தரலாம். நம்ம இதையும் இன்னும் டபுள் லேயரில் வந்து செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். 1 கப்பில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது டபுள் கோட்டிங் மெத்தட். ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரில் ஒரு டிப் கொடுத்துருங்க. கார்ன்ஃப்ளவரில் ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி அகைன் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இது கொஞ்சம் டபுள் கோட்டிங்ன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே கிறிஸ்பியாக கிடைக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வேணுனாலும் கேளுங்க.